ரெட் கார்டு கொடுத்ததும் வந்து கமருதீனும் பார்வதிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம வந்து விஜயேஷ். அடுத்து வந்து இங்கே வந்து ஒன்றும் புரியாமல் நிற்கிற வந்து கமருதீனுக்கு பார்வதிக்கிட்டேயும் எல்லாரும் வந்து எல்லாருமே அங்கே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம் கேட்டிங்களா, நீங்கள் ரொம்ப வந்து ஓவராக மீறி போயிட்டீங்க, பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு கமருதீன் அப்படியே நிற்கிறாரு. நான் சாரி கேட்டுக்கிறேன் சாண்ட்ரா, உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துட்டேன், நான் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கூப்பிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. பார்வதி அழுதுகிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா இதை பார்த்துட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாரு, கமருதீனும் வந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ கமருதீன் போயிட்டு அப்படியே காலில் விழுந்துடுறாரு. சாண்ட்ரா என்னை மன்னிச்சிடு சாண்ட்ரா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுறாரு. இங்கேருந்து போக சொல்லுங்கள், நான் வந்து கமருதீனை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க சாண்ட்ரா. உடனே வந்து கமருதீன் இங்கே எழுது போப்பா, ஏற்கனவே டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எவ்வளோ சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத, இவ பேச்சை கேட்காத, இவ ஆளே சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லிட்டு இவ சொல்கிறத கேட்டு கேட்டு தானே இவ ட்ரிகர் பண்ணி விட்டா உடனே நீ இந்த மாதிரி பண்ணுற, பார்த்தல என்ன மாதிரி நிலைமைக்கு ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உன் கரியரே நாசம் ஆயிடுச்சுல, எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே, இப்படி பண்ணிட்டியே, இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் நல்லா இருக்கா, நீ இப்போ பாரு உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாரு நீ ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வராங்க சண்டைக்கு. அவ்வளோதான் உனக்கு, இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது, வெளியே போகிறல, என்ன பேச்சு வேண்டி கிடையாது, வாய் மூடு அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே முறைக்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பார்வதி, இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கமருதீன் அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லாரும் வந்து இங்கே பாரு, நீ என்ன அழுதாலும் நடந்தது எக்காரணம் கூட மாற்ற முடியாது, அவ்வளோதான், சாண்ட்ரா என்னை மன்னிப்பாங்கன்னு பார்க்குறேன், சாண்ட்ரா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க சாண்ட்ரா, மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனே வந்து நான் மன்னிக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து அவருக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சாண்ட்ரா.